என் பேர் இளங்கோ. நம்ம காலேஜில் படிக்கும்போது எத்தனையோ திருப்பங்கள், ஆசைகள் வருவது. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆனால் எனக்கு வேறு மாதிரியான ஆசை. சினிமா பட டைரக்டர் ஆகணும், அதுவும் டைரக்டர் சேருங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும். இதில் வேடிக்கை என்னன்னா, நான் டைரக்டர் சேருங்க நேரில் கூட பார்த்ததில்லை. டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் ஒரு ஆசை, ஏக்கம், என் லட்சியம்னு கூட சொல்லலாம். நான் எத்தனையோ கதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் முதல்ல என்னோடய கதையை சொல்ல போகிறேன், பாருங்கள். விடுமச்சான் அவன் கிடக்குறான் சொட்டத்தலை. இதோ பாரா டேரக்டரு. இதோ பாரு டேரக்டரு. இப்போ பாரா என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. இப்படியே பாடிக்கிட்டே போக வேண்டியதான். இந்த மெக்கானிக்கல் பசங்களே இப்படிதான் மச்சி. எப்ப பாரு ஏதோ ஒன்று கிரிக்கெட்டர். இருமச்சான், டைரக்டர் என்னமோ எழுதியிருக்கான். இதில் நான் எழுதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்றாவது ஒரு நாள் திரையரங்கில் படமாக்கப்படுமா? அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே. இதுல சேரண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற. வாமச்சான் அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். டே நோட் கொடுத்துட்றா. டே நோட் கொடுறா. இந்தா எடுத்துட்டு போ. மச்சான், கேள்விப்பட்டேன்டா, இந்த சினிமா கனவுலாம் வேணாம், விட்டுறா. படிக்கிற வேலையை மட்டும் பாடுறா, கொஞ்சம் மாறுறா. தம்பி சாப்பிட்டியா? தம்பி தம்பி சாப்பிட்டியா? தம்பியோ சாமி சாப்பிட்டியாடா? சாப்பிட்டம்பா. என்னடா அவசரம்? 15 நிமிஷம் கால் கொடுத்துருக்கா. குமாரசாமின்னு ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னல, அதுதான்டா. குமாரசாமியா? அது யாரு? அவர் நிறைய படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. அவரை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வா போய் பார்க்கலாம். வணக்கம். உட்காருங்கப்பா. சார் வணக்கம் சார். சார். வணக்கம் சார். சார் என் பேர் இளங்கோ. தெரியும்பா, பையன் சொன்னான். என்ன விஷயம்? சார் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், அதை படமாக எடுக்க போகிறேன். அதை பற்றி உங்கள்கிட்ட கலந்து பேசலான்னு சார் வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி, கதையை சொல்லுங்க.
முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? என்ன பண்றீங்க? சார் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். போய் அதை பாருங்கப்பா. ஓகே சார், நன்றி. சரி. சமுதாயத்துக்கு தேவையான கதை தான் இது. ஆனால் இந்த சமுதாயம் இந்த கதையை ஏற்றுக்காது. இந்த பையன் நல்லா வருவான். அப்பா எங்கப்பா இருக்கீங்க? ரொம்ப பசிக்குதுப்பா, சீக்கிரமா வாங்கப்பா. ஆக்ஷன். கட் கட். யோ என்னையா பேசுகிற? கொஞ்சம் கிட்ட வந்து பேசியா. என்னையா சார். யோ என்னையா? சார் நம்ம வணக்கம் சார். பார்த்ததை பண்ண முடியுமா? அப்படியா, பார்த்துக்கலாம். நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். சொல்லுப்பா. சார் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, தாராளமாக பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க, நல்ல கதைகளாக பண்ணுங்க. சினிமாவுக்கு கதைகள் மட்டும்தான் முக்கியம். அந்த கதைகள் தான் அதுக்கு உயிர் கொடுக்கும். நல்ல படமாக பண்ணிவிட்டு ஆஃபீஸில் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். டேய், ஷார்ட் ஃபிலிம் இல்லையா? அதில் என்ன தானே சொல்ல வர? டேய் எதையாவது சொல்லலாம்டா. பணம் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். உன் பணத்தை குப்பையில் போடு. தன்னம்பிக்கை இருந்தால் ஜெயிக்க முடியும். அது உங்ககிட்ட இல்லை, அதனால தான் நீ அப்படி பேசுகிற. முதல்ல உனக்கு இருக்காடா? இந்த தண்ணி கூட குறைஞ்சிரும், ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை குறையாது. சரிடா, நடிக்கிறதுக்கு ஆள் வேணுமே, என்னடா பண்ணுவேன்? தேடலாம்டா, தேடி பார்க்கலாம். சரி, முடிவு பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் எழுது, பார்த்துக்கலாம். சார் நான் ஒரு படம் எடுக்கலாம் இருக்கு சார், அதில் கொஞ்சம் நடிக்க முடியுமா? என்ன படம்? எவ்வளோ தருவ? 1 ரூபா தருவியா? சரி, என்னால் முடிஞ்சு தரேன் சார். போடா. சரி சார். படம் எடுக்கிறானா படம்?
அடுத்து டைரக்டர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கையின் அடுத்த வரிகள். அப்பா எங்கப்பா இருக்கிற? வீட்டில் யாருமே இல்லை, எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் வாப்பா. ஓகே, தேங்க்யூ சார். படம் நல்லா வந்திருக்குது. அடுத்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் தேங்க்யூ பண்ணி தேங்க்யூ சார். கதை சுட்ட கதை, வடை சுட்ட கதை, ஆயா வடை சுட்ட கதை.